ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய பதிவில் மகா வராகி அம்மனுக்கு மிகவும் பழமையான கோவில்கள் எங்கு அமைந்துள்ளது, அக்கோவில்களில் செய்யப்படும் அபிஷேகங்களில் மிகவும் சிறப்பான அபிஷேகம் எது என்பதை பற்றித்தான் நாம் இப்பதிவில் பார்க்க போகின்றோம். மகா வராகி அம்மன் சிவபெருமானின் போர்படை தளபதிகளில் ஒருவர். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்தவள்தான் இந்த வராகி அம்மன். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்தே உதித்த காரணத்தால் நிறைய சக்தி நிறைந்த தெய்வமாக விளங்குகிறாள். தமிழ்நாட்டில் வராகி அம்மனுக்கு என்று பழமையான கோவில்கள் 3 இடத்தில் அமைந்துள்ளது. அரக்கோணம் அடுத்து உள்ள பலூரில் வராகி அம்மனுக்கு கோவில் உள்ளது. இது மிகவும் பழமையான கோவில். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்தரகோச மங்கையில் மங்கள வராகி கோவில் உள்ளது. தஞ்சை அரண்மனையில் வராகிக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. நம் வாழ்வில் முடிக்கவே முடியாது என்று நினைக்கும் காரியங்களையும் நம் உடன் இருந்து மன வலிமை கொடுத்து முடித்து வைப்பவள்தான் வராகி அம்மன். குழந்தை வரம், திருமண வரம், பில்லி சூனியம் போன்ற பிரச்சனைகளுக்கு வராகி அம்மனை வழிபட்டால் உடனடியாக பலன் பெறலாம். வராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான பழம் மாதுளை பழம். இதனை கொண்டு அபிஷேகம் செய்து அம்மனை வழிபட்டு வந்தால் நம் வாழ்வில் ஏற்படும் அனைத்து குறைகளும் தீர்த்து வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களுடைய ஆதரவுகளை கொடுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்ற பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளவும்.